தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகே இருக்கிற திருப்பரங்குன்றம் மலையில் காலம் காலமாக இருந்து வருகிற நடைமுறைகளுக்கு மாறாக ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கின்றது. அதனுடைய விவரம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அந்த மலையிலே விளக்கு ஏற்றுவது என்பது, தீபம் ஏற்றுவது என்பது ஒரு மரபு. பல பிரச்சனைகள் அங்கே வந்தன. காரணம், பக்கத்திலே சிக்கந்தர் மலை என்று ஒன்று அங்கேயே இருக்கிற காரணத்தினால் அது இஸ்லாமியர்களுக்கு உரியது என்றும் இந்த பிரச்சனை வந்தபொழுது 2014 உயர்நீதிமன்றத்திலே 2 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு உச்சிப்பிள்ளையார் கோயில் என்கின்ற இடத்தில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது கார்த்திகையின் போது தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று உத்தரவு கொடுத்து வேறு எந்த இடத்திலும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை எதிர்த்து ஒருவர் ரிட் பெட்டிஷன் மறுபடி மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தாக்கல் செய்கிறார். அது ரிட் பெட்டிஷன். அதனுடைய தீர்ப்பின் போது அந்த நீதிபதி திரு ஜியா சாமிநாதன் அவர்கள் சொல்லுகிற போது, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் கஸ்டம்ஸ், இட்ஸ் அ ரைட் என்று சொல்கிறார். இது மரபு வழி வந்ததல்ல, இது உரிமை பிரச்சனை என்பது அதிலேயே தெளிவாக தெரியும். உரிமை பிரச்சனை என்பது சிவில் கோர்ட்டிலே தான் கொண்டு வர முடியுமே தவிர ரிட் பெட்டிஷனின் கீழ் கொண்டு வர முடியாது. ஆக இந்த அடிப்படை சாதாரணமான சட்ட ரீதியான உண்மையை கூட புறக்கணித்துவிட்டு அவர் எந்த இடம் பிரச்சனைக்குரிய இடமோ, ஏற்கனவே இவருக்கு முன்னால் 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை மாற்றி எழுதி அந்த சிக்கந்தர் மலையிலும் நீங்கள் தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று உத்தரவு கொடுத்ததோடு 10 பேரோடு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆயிரக்கணக்கானோர், இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா சார்ந்தவர்கள் பெரும் கூட்டமாக அங்கு சென்று அங்கிருந்த தடுப்புகளை எல்லாம் உடைத்துவிட்டு காவல்துறையினரை அடித்துவிட்டு மேலே சென்று அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற கடமையில் இருக்கிற மாநில அரசு முறையாக, அதே நேரத்தில் பொறுமையாக இந்த பிரச்சனையை கையாண்டு வருகின்றது. இன்றைக்கு அந்த பிரச்சனை குறித்து அந்த ஒரு நபர் நீதிபதி ஜியா சாமிநாதனுடைய தீர்ப்பிற்கு தடை உத்தரவு கோரி உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்து அது இப்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.